ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஆக்சுவலாக ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னே 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம் டெஸ்ட் பேட்ச்சில். சரிங்களா? ஸோ ஓவரால் 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோசியலுக்காக நாம் மொத்தமாக 5 டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 2 பேட்ச்க்கு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. 3வது பேட்ச் வந்து நியூட்டன் பேட்சும், 4வது பேட்ச் வந்து நியூட்டன் பேட்ச் 2.0வும், 5வது பேட்ச் ஏபிஜே பேட்சும். சரிங்களா? ஸோ இதில் நியூட்டன் பேட்சில் ஃபஸ்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30+ டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கும். இதில் 20+ டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கும். ஏபிஜே பேட்சில் 45 வரைக்கும் டெஸ்ட் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஏபிஜே பேட்சுங்கிறது டெலகிராமில் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது ரெண்டும் வாட்ஸ்அப்பில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லைவில் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னே முடிஞ்ச 2 டெஸ்ட் பேட்ச் பற்றி அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த +1 +2 நம்ம வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஷெட்யூல் தான் இந்த ஷெட்யூல். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷெட்யூலை நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து நான் வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக இந்த 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, ஸோ நார்மல் எந்த ஒரு நம்ம டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் மஸ்ட்டு, ரொம்ப கண்டிப்பான தேவை. அதே மாதிரி +1 +2 இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, தென் வந்து எக்கனாமி, இது 3ம் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அந்த ரீசன்னால் நம்ம இதை கவர் பண்ணி முடித்ததுனால +1லையும் +2ல் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, இதை 3ஐயும் நம்மளுடைய ஷெட்யூலில் சேர்த்துருக்கோம். அது போக நமக்கு புது சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா யூனிட் 8ன்னு ஒரு டாபிக் இருக்குது, யூனிட் 9ன்னு ஒரு டாபிக் இருக்குது, தென் அது போக மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா யூனிட் 8க்கு நமக்கு மொத்தம் 4 பார்ட் இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு 2 பார்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம முன்னவே வீடியோ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். 3வது பார்ட்டு திருக்குறள். அந்த திருக்குறளை இதில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். திருக்குறளை மட்டும் சேர்த்துருக்கோம். இதில் மீதி சில சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து பின்னாடி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் 4வது ஒரு பார்ட்டில் இந்த 19th century 20th centuryயில் இங்கே இந்தியாவில் ஏற்பட்ட சில மாற்றங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கு நாம் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பாடத்தை படித்தோன்னாலே கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அது எல்லாமே இந்த டாப்பிக்கில் இருக்குது. ஆல்ரெடி 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் எல்லா லெசனையும் நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? சரி, அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறலாம். ஸோ அதே மாதிரி யூனிட் 8க்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னவே நம்ம வந்து பார்த்தோன்னா 20 வீடியோஸ் இருக்கிற மாதிரி யூனிட் 8க்கு படிக்க வேண்டிய பாடங்களை நம்ம வந்து தனி பிளேலிஸ்ட்டாக எடுத்து கொடுத்து அதுக்கு உண்டான வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். யூனிட் 8ல் இது வந்து பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் பயன்படக்கூடிய கண்டென்ட். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறதுல பார்ட் 3க்கு திருக்குறள் தேவை, பார்ட் 4க்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய லெசன் மட்டும் படித்தா போதும். அதனால் யூனிட் 8 மேனுவலாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் இருக்கேன். தென் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு டாபிக் அப்படிங்கிற வீதம் கொடுத்துருக்கோம். யூனிட் 9 அப்படிங்கிறதுல ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற வீதம் நமக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஓவராலாக நமக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தமாக 12 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலாக இந்த டெஸ்ட்டு மட்டும் 12ம் 3 ரிவிஷன் டெஸ்ட்டும் சேர்த்து மொத்தமாக 15 டெஸ்ட் இருக்கும். இந்த 15 டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகுறது மொத்தமாக 3000 கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஒரு டெஸ்ட்டுக்கு 200 கொஸ்டின் அப்படிங்கிற வீதம் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? ஸோ இதில் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சம் இருந்துச்சுன்னா இந்த ஷெட்யூல் அடிப்படையாக வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஸோ அவங்க வந்து இதை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ டேக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா என்னென்ன லெசன் சிலபஸ்க்கு தேவையோ அந்த லெசன் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெசனில் இருந்து இந்த ரெட் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே நமக்கு சிலபஸில் கவர் ஆகாது அப்படின்றதுக்காக நம்ம ரெட்டில் மார்க் பண்ணி நம்ம வந்து அந்த லெசனை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்தையுமே அப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் கூட கண்டக்ட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ பாருங்கள் 11th அப்படி கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து 11th கண்டினியூஸாக முடிஞ்சோன்னா 12th இருக்கக்கூடிய லெசன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், பாலிட்டியில் 2 லெசன், எக்கனாமிக்ஸில் 2 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு
அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ எக்கனாமிக்ஸ்லாம் ஒரு லெசன் மட்டும்தான், ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு லெசன் அப்படிங்கிற விதம் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படிங்கிற வீதம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிட் 9ல் ஒரு டாபிக் ஒரு டெஸ்ட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேத்தமெட்டிக்ஸில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பாடங்கள் கம்மியாக இருக்கும்போது மேத்தமெட்டிக்ஸில் ஒரு டாபிக் கூடும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் போகும்போது மேத்தமெட்டிக்ஸ்க்கு 2 டாபிக் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக இந்த இதுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியான ஒர்க்கு தான் இதில். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டோம். 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸுக்கு நம்ம நியூட்டன் பேட்ச் 2.0 தென் ஏபிஜே பேட்ச் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா இது 3யுமே உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? ஃப்ரீயாக கொடுத்துட்டோம். பட் இந்த டெஸ்ட் பேட்ச், இந்த வள்ளுவர் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு 250 rupees அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ 250 rupees தான், ரொம்ப இல்லை. ஸோ இதில் வந்து 500,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வேண்டாம் அப்படின்றதுக்காக 250 rupees மட்டும் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம், நான் மெயினான ஒரு விஷயம், ஸோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த டெஸ்ட் பேட்சில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு இந்த வள்ளுவர் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நேம் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க, ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டாம், உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறோம். அந்த குரூப்பில் 100 பேருக்கு மேலே வந்தால் மட்டும், 100 பேருக்கு மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 100 பேர் வரலை அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நாம் ரன் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ 100 பேர் இல்லைன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ரன் பண்ண மாட்டோம். இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து பார்த்தோன்னா இதில் நாங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அந்த 100 பேராவது இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த 100 பேரும் இல்லை அப்படின்னா நாங்கள் இவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறது கண்டிப்பான முறையில் எங்களுக்கு அது திருப்தி கிடையாது, வேஸ்ட்டு தான் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் 100 பேர் அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஸோ அந்த 250 rupees அப்படிங்கிறது ஸோ மஸ்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே தான் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வேணான்றதுக்காக 250 rupees மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சையும் நம்ம வந்து இதுக்கு முன்னே 6th to 10th வரைக்கும் நம்ம எப்படி எல்லா லெசனுக்கும் வீடியோஸ் கொடுத்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்து தென் அதுக்கடுத்து ஆன்சருக்கு இது மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணி கவர் பண்ணி முடித்தோமோ அதே மாதிரி +1 +2லையும் நம்ம சேம் டைமில் சேம் ஷெட்யூலில் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிருவோம். சரிங்களா? ஸோ அதை முடிச்சாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை லெசனுக்கும் உண்டான வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். தென் அதே போக அதுக்கு உண்டான அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி, அதாவது டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு லெசனுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகிடும். சரிங்களா? ஸோ கரெக்டாக இதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வள்ளுவர் பேட்ச் 2020 அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் அனுப்புங்க. உங்களை வந்து குரூப்பில் வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருறோம். ஸோ லாஸ்ட்டாக அந்த 100+ மேலே வந்தால் மட்டும், நாங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் அப்படிங்கிற விஷயம் இனிஷியலாக பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ 100+ இருந்தால் மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்சை நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. டவுட்ஸ் அப்படிங்கிறதுனா கண்டிப்பான முறையில் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கேட்கலாம். 8489637338 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண மேக்ஸிமம் பிக் பண்ண முடியாது. சரிங்களா? அது மாதிரி ஸோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஷெட்யூலுக்கு உண்டான பிடிஎஃப்பையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்பை ஷேர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தான் இந்த டெஸ்ட்டு நடக்கும். சரிங்களா? ஸோ லைக் நமக்கு 31 கொடுத்துருக்கோமா, ஸோ அடுத்த வாரத்திலிருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். 31 ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும். தென் அதுக்கடுத்து நமக்கு வந்து 7ஆம் தேதி செகண்ட் டெஸ்ட்டு, 14th வந்து தேர்ட் டெஸ்ட் இருக்கும். ஆனால் 14th இல்லாமல் நம்ம தீபாவளிக்காக நம்ம வந்து ஒரு 2 days தள்ளி 16th அப்படிங்கிறத டெஸ்ட் வச்சுருக்கோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சனிக்கிழமை மட்டும்தான் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சண்டே அப்படிங்கிறது அந்த வாரத்துக்கு படிக்க வேண்டிய பாடத்துக்கு உண்டான மெட்டீரியல்ஸை உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட்ஸை. சரிங்களா? ஸோ அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக தான் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? இது மேக்ஸிமம்
கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப்பில் தான் இதுக்கு உண்டான டெஸ்ட்டு இருக்கும். ஸோ டெலகிராமில் மெயில் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபர்தராக லாஸ்ட்டாக நம்ம வந்து மெயிலில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியலாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயிலில் வந்து ஷேர் பண்ணல. ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு இந்த வள்ளுவர் பேட்ச் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப்கான டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம். நான் குரூப்பில் ஆட் ஆகிக்கிறேன், இந்த பேமெண்ட் நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஸோ நான் வந்து குரூப்பில் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணி வச்சுருவோம். ஸோ பேமெண்ட் அப்படிங்கிறது இனிஷியலாக பண்ண வேண்டாம். 100 பேருக்கு மேலே வந்தால் மட்டும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா குரூப்பை ரன் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து டெஸ்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக 100 பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு உங்களுக்கு 31/10/2020. ஸோ நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்க இந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு வந்து கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த வீடியோவில் ஸோ இன்னும் சில அப்டேட்ஸோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னே 6th-இருந்து 10th வரைக்கும் என்னுடைய அத்தனை லெசனுக்கு உண்டான வீடியோஸும் கொடுத்துருக்கோம். அது போக இன்னும் சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்துக்கான வீடியோஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கு உண்டான வீடியோஸும் கொடுத்துருக்கோம். எல்லா வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.